Praise the Lord. Hallelujah. Glory to God. So இந்த நாட்கள்ல தேவனுடைய கிருபை நம்ம கூடவே இருக்கிறது. ஆமென். இந்த மந்த் ஒரு ஸ்பெஷல் மந்த். ஹalleluya. ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு கடந்து வந்த மாதம். உண்மையாகவே இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஓகே, இந்த நாள்ல காட் நம்மளோட பேசுற வார்த்தைக்கு நேரா நம்ம கடந்து போலாம். பாருங்க, யார்கிட்டயாவது போய் இயேசு உங்களுக்கு பிடிக்குமா நீங்க கேட்டீங்கன்னா உடனே வர பதில் என்ன தெரியுமா? இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், நீங்க இந்த உலக நாடு முழுவதும் எங்க போய் யார்கிட்ட கேட்டாலும் ஜீசஸ் பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும், சர்ச்னா ரொம்ப பிடிக்கும், அங்க போய் ப்ரே பண்றது, அந்த இடத்துல பாக்குறது, அந்த இடத்துல இருக்கிற அமைதியான ஒரு காரியம், அது மட்டும் இல்ல, ஜீசஸ் வந்து அந்த ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்கிட்ட இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ ஜீசஸ உலக நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஜனங்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தெய்வம். அவரை பிடிக்காதவங்களும் யாருமே இல்ல. ஆனா நம்ம ஜீசஸ பிடிக்கும்னு சொல்றதுக்கும் நம்புறேன்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இதான் பிரசங்கம். ஆண்டவர் உங்ககிட்ட அததான் கேட்க வராரு. உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல என்ன நம்புறீங்களா, இல்ல வந்து என்ன வந்து லைக் பண்றீங்களா, இல்ல என்ன வந்து பிலீவ் பண்றீங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை காட் உங்க முன்னாடி வைக்கிறாரு. பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என்ன லைக் பண்ணி எனக்கு மார்க் போடுறதோ, என்ன வந்து ரசிக்கிறதோ இல்ல, என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு காட் கேட்கிறாரு. பாருங்களேன், என்ன விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு பைபிள்ல ஒரு வேர்ட் இருக்கு. யோவான்ல இவ்விதமாய் ஒரு வசனம் இருக்கு. யோவான் 11ஆம் அதிகாரத்துல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ பிடிக்கும்ன்ற வார்த்தைக்கு எல்லாம் பொதுப்படையானது. அது எல்லாத்தையும், இப்ப மரத்தை ரசிக்கிறோம், இல்ல அந்த தண்ணியை ரசிக்கிறோம், இல்ல இயற்கையை ரசிக்கிறோம், அது மாதிரி ஜீசஸை ரசிக்கிறோம், அதோட முடிஞ்சு போகுது. நம்புறோன்றது வேற, விசுவாசிக்கிறோன்றது வேற. நீங்க விசுவாசிச்சினா மரித்த காரியம் கூட பிழைக்கும் என்று வேதம் நமக்கு இன்னைக்கு திட்டமாய் சொல்லுகிறார். உங்களுடைய காரியங்களில எதெல்லாம் மரிச்சு போயிருக்கோ, எதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கோ, அது எல்லாமே உயிரடையும், எல்லாமே பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப அவசியம். கடவுளை நம்புறது ரொம்ப அவசியம். நீங்க லைக் பண்றதோட நின்னுடாதீங்க, ஃபெய்த்தா உள்ள வாங்க. சோ இவ்ளோ ஜனங்க நம்புறாங்களே, இவ்ளோ ஜனங்க அவரை வந்து அவர்கிட்ட போறாங்களே, அது என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை நம்பி வாங்க, விசுவாசிச்சு வாங்க. ஒருவேளை நீங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் லைக் பண்றேன், ஓரமா நின்னுட்டு ரசிச்சுட்டு அப்படியே போட்டோ எடுத்துட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு காட் கிட்ட நெருங்கி பாருங்க. ஜீசஸ் எப்பேற்பட்டவர், ஏன் அவர் சிலுவையில தொங்கினார், ஏன் நமக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு அவரை நம்பி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க காரியம், மரித்த காரியம் உயிரடையும். ஆமென். ஹல்லேலூயா. மரித்த காரியம் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, மரித்த விஷயங்களை கர்த்தர் உயிரோடு மாற்றுவார். ஒன்றுமில்லாததை அவர் மறுபடியும் உருவாக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை அவர் இருக்கிறது போல மாற்றுகிற தெய்வம், நமக்காக உருவாக்குகிற தெய்வம் தான் இயேசு. இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசம். ஆமென். நீங்க எப்படி இருக்கீங்க? சோ நான் வந்து விசுவாசிக்கிறேன் நீங்கன்னா உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன், உண்மையான சாட்சி இது. ஒரு ஃபாரினர் ஒரு சர்ச் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அந்த சர்ச் வந்து திடீர்னு ஒரு புயல்ல அது வந்து முழுசுமா இடிஞ்சு விழுந்துருச்சு, ஒன்றும் இல்லாம தரமட்டம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, அதுக்கு எதிரடியா உட்கார்ந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் வராங்க, வந்து அதை பாக்குறாங்க. ஐயோ, சர்ச் போயிடுச்சே, ஒண்ணுமே இல்லையே, இதை நம்பிதானே எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, இப்ப நீ வந்து இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் கொடுக்கறதாக அவங்க வந்து நிறைய காரியங்களை அவர்கிட்ட பேசுறாங்க. அப்போ இந்த பாஸ்டர் அவங்கள பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்ன அதை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன, அங்க ஒண்ணுமே இல்லையா பாஸ்டர், அங்க எல்லாமே இடிஞ்சு விழுந்து கிடக்குது, உங்க சர்ச் ஒண்ணு இல்லாம தரையில இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த பாஸ்டர் அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க இடிஞ்சு விழுந்ததை பாக்குறீங்க, நான் என்ன தெரியுமா பாக்குறேன், அங்க வந்து ஒரு புதுசா உருவான புது சர்ச்சை பாக்குறேன். கர்த்தர் எனக்காக புது சர்ச்சை உருவாக்கி கொடுக்கறத பாக்குறேன். இப்ப இருக்கிறத காட்டுல அது ஒரு பிரம்மாண்டமா இருக்கும்ன்றத பாக்குறேன். எங்கெங்க எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கலான்றத பாக்குறேன். சோ காட் வந்து எனக்கு வித்தியாசமான ஒரு சர்ச்சை கொடுக்க போறாருன்றத நான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமென். இதுதான் ஃபெய்த். ஆமென். ஒண்ணுமே இல்ல, மரிச்சு போச்சு, அந்த இடம் ஒன்றும் இல்லாத இடமா, ஒண்ணு இல்லாம தரமட்டம் ஆயிடுச்சு. ஆனா அவருடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா அது மறுபடியும் வரும் என்று இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காட் இது உங்ககிட்ட தான் சொல்றாரு. பாருங்க, விசுவாசம் என்பது வித்தியாசமானது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம் அவர். நீங்க இல்லாத இடத்துல ஒரு நம்பிக்கையோடு வந்து பாருங்க, அவர் உங்களுக்கு உயிர் கொடுப்பார். இந்த பிரசங்கத்தை எவ்வளவு பேரு ஜீசஸை பத்தி அறியாதவங்க கூட நீங்க பார்த்திருக்கலாம். உங்களுக்கு காட் சொல்றாரு, நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட விசுவாசத்தோட வாங்க, உங்களுக்கு புதிய காரியத்தை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் தெய்வம் நல்லவர். அதற்காகவே இந்த மாதம் நமக்காக இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். ரட்சகராகிய உங்களுக்காக ஜீவனை கொடுக்க கடந்து வந்தார். ஆகையால் அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவர் கிட்ட வாங்க, உங்க காரியம் உயிரடையும். ஆமென். இப்போதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாள் பேசின வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, உம்மை விசுவாசிக்கிற காரியங்களில் ஆண்டவரே மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. அந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருடைய விசுவாசத்தை நீர் விருத்தி அடைய செய்வீராக. இல்லாதவைகளை ஆண்டவரே நீர் மறுபடியும் உருவாக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மை விசுவாசித்து வருகிறவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நன்மை நாள் நிரப்பும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.